அப்ப அங்க எரிஞ்சுகிட்டு இருந்தது என்ன அது நாங்க பாத்துட்டோம். அமுக்கிட்டு நீ இடத்த காலி பண்ணு. எரிஞ்சுகிட்டு இருந்தது எச் ராஜா வயிறு. அது எங்க வயிறு இல்லை. அத ஒரு சில மக்கள் சொல்றாங்க. ஒரு சில மக்கள் மத்தியில எப்படி விதைக்கிறான்னா இவ்வளவு மோசமான வார்த்தைகளை விதைச்சு வச்சிடறான். இப்ப என்ன ஆகுதுன்னா இவ்வளவு நாளா இருக்குன்னு பிரச்சனை நீங்க சொன்னீங்கல்ல, அதெல்லாம் பேசு பொருளே இல்லை. இப்ப அவன் கண்ணு முன்னாடி இந்த பிரச்சனை அவன் வீட்டுக்கு வந்திருக்கு. ஏன்னா கடை அடைக்க சொல்றான், ஏன்னா பேரிகடை உடைக்கிறான், ஏன்னா போலீஸ்காரன் மூக்க உடைக்கிறான், என் பக்கத்துல இருக்கிற பாய்கிட்ட போய் பாய் என்ன பாய் ஏத்த விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்க சொல்றான். அங்க பள்ளிவாசல் அந்த தர்காவுக்கு ஆடு எடுத்துட்டு போறான்னு போறவரை தடுத்து நிறுத்துறான். இது எல்லாமே அண்டர் கரண்டா மக்களுக்குள்ள என்னமோப்பா கடை திறக்கலாமா வேணாமான்னு தெரியலப்பா, இது எதுவும் ஆகுமோ அதுவும் ஆகுமோப்பா பயத்தை தீர்ப்பதற்கு இன்னைக்கு இந்தியா கூட்டணி இறங்கி விட்டது. ஆமா, பூரா இறங்கி எவனும் கடையை பூட்ட கூடாது, பூரா கதவை திறந்துட்டாங்க. முதலமைச்சர் அவர் போட்ட ட்வீட் வளர்ச்சி அரசியலா டேஷ் அரசியல் என்ன அது ஃபீல் பண்ணுங்க தெரியல, கலவர அரசியலான்னு இல்ல. நானும் பார்த்தேன். மதுரைக்கு தேவை என்ன, மெட்ரோ தரமாட்டேன்ட்ட, நாங்க கேட்ட எய்ம்ஸுக்கு நீ இன்னும் இந்த செங்கலை தாண்டி காம்பவுண்ட் சோலை தாண்டி சொன்னாலும் பிரச்சனை ஆயிடுன்றதுக்காக எதை வேணாலும் போடுறான், எதை வேணாலும். உண்மையிலே ஸ்மார்ட்டா முடிவு எடுத்திருக்கிறாரு. தமிழ்நாட்டை பொறுத்த அது குறிப்பா மதுரையில இருக்கக்கூடிய பலருக்கும் இன்னும் சொல்ல போனா இவ்வளவு நாட்களா திமுகவை விமர்சித்து கொண்டிருந்த முற்போக்கு அரசியல் பேசக்கூடிய நண்பர்கள் பலருமே கூட இவ்வளவு துணிச்சலா கலைஞர் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாருன்னு என்னால சொல்ல முடியல. ஸ்டாலின் துணிச்சலா முடிவு எடுத்துட்டாரு. ஆக மோசமான அயோக்கியத்தனமான முடிவுகள் எல்லாம் துணிச்சலுங்கிற பேர்ல எடுக்கக்கூடியவர் அம்மையார். அதனாலேயே அந்த அம்மையாருக்கு இரும்பு பெண்மணின்னு பட்டம் கொடுத்தவனுங்க. எடுக்க வேண்டிய சரியான முடிவை துணிச்சலோட எடுத்திருக்கிறாரு ஸ்டாலின். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் யாரு? இப்ப அதுக்கே ஒரு பெஞ்ச் மார்க் மாத்திட்டாரு. தேன் பெரியார் ஆகி போச்சு. இல்ல இப்ப என்னன்னா பதட்டத்துல இருக்கிறானுங்க. இப்ப சாமிநாதன் நம்ம அவர் என்ன நினைச்சாருன்னா நாம தான் ஜட்ஜ், நீதிமன்ற தீர்ப்பு மதிக்கல, சட்டத்தை மதிக்கலன்னு சொல்றாங்க. எச் ராஜா மீடியா முன்னாடியே சொல்றாரு, கலெக்டர் போட்ட உத்தரவு என் செருப்புக்கு சமானங்கிறாரு. அந்த தலைவர் அவர் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் ஹைகோர்ட்டாவது மயிராவதுன்னு கேட்டாரு. கரெக்டா தான் கேட்டாரு. இல்ல அவரு அதைத்தான் நீங்க தமிழ்நாடே கேட்டுக்கிட்டு எச் ராஜா வாழும் தீர்க்க தரிசி. எச் ராஜா கலெக்டர் ஆகுது டேஷ் ஆகுது அப்படின்னு அவர் கேட்கறது இருக்கட்டும், தமிழ்நாடே சேர்ந்து ஒண்ணு அதே திருப்பி கேட்டுருச்சுல, யாரா டேஷ் அப்படின்னு தமிழ்நாடே திருப்பி சேர்ந்து கேட்டுருச்சு. கோர்ட் ஆர்டரை மதிக்கணுன்றாருல, இதே கோர்ட்டு தான் சொன்னிச்சு அவருக்கு மனநல பரிசோதனை செய்யணும்னு, அதை மதிச்சிடணும்ல.